உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோடி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒவ்வொன்றா முடிஞ்சு வாக்கியப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி. கும்பராசினியர்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னதான் நடக்க போகுது? எக்ஸ்கியூஸ் மீ, 7:30 இருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? மறந்து போச்சு இல்லை? ஆமாம், நான் இப்போ திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிறேன். கும்பராசிக்காரர்களுக்கு 7:30 ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா 5 வருஷம் வாங்கின அடியில் அவ்வளோதான் முடிஞ்சு போல அப்படின்னு அப்படியே கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருப்போம். ஏய், நான் இன்னும் முடிக்கவே இல்லை, பக்கத்து வீட்டில் தான் இருக்கேன், நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சனி லீலையை காட்டலான்னு நினைக்கும் போதே குரு அங்கே உட்காந்து ஏய் நோ யாரு நினச்சேன், உன் பிள்ளையார் தான், நீ என்ன வேணா பண்ணலாமா, கேட்க நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கும்பராசிக்காரர்களை காப்பாற்றுவதற்காகவே குரு வந்து அப்படியே அழகா எப்படி அனுமன் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்தாரோ அவர் மாதிரி உங்களுடைய 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையை தூக்கிட்டு இப்போ வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பார்வையை கொடுக்க போறார். ஸோ அதனால பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேணாம். கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல சனி இருந்து பாதச்சனியாக இயங்கி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கும்? கொஞ்சம் செலவுகள் எட்டி பார்க்கலாம். என் பிள்ளை தான் 5ஆவது தான் படிக்குது, ஏ செக்ஷனா பி செக்ஷனா சீனான்னு மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மறதிகள் வரும். என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மாதிரியான ஒரு குழப்பநிலை, ஒரு பிள்ளைகள் குறித்த சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும், புருஷனை குறித்த சின்ன சின்ன கவலைகள் எட்டி பார்க்கும். 7ஆம் இடத்துல கேதுவுடைய அமைப்பு வேறு, தலைக்கு மேலே வேறு ராகு வந்து உட்காந்துருக்கான். 10ஆவதுக்கு இத்தனை கிரகங்கள் அப்படியே ராகு தன்மையப்படுத்திட்டு இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியோட அமைப்பு. ஸோ கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சனி 2ஆம் இடத்துல உட்காந்து அதோடைய எனர்ஜி வேவை எங்கெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் இடம், உங்களுடைய 8ஆம் இடம், உங்களுடைய 11ஆம் இடத்துல அப்படியே வந்து சனியுடைய பார்வை இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது ரைட்டா தப்பா? எஸ், ஆல்மோஸ்ட் ரைட். நிறைய சுகங்கள் சார்ந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துவரையே உடம்பு பார்த்துக்கணும், உடம்புன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு தான் நீ ஏங்கிட்டு இருக்க. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்போதாலும் குடும்பத்துக்காக வளைச்சிட்டே இருந்தால் உன் உடம்பு யார் பாப்பா, நீ பார்க்கணும்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். எப்பயுமே இந்த பார்ட்லாம் வேலை செய்யாமல் நின்ன அப்புறம் தான் நம்ம டாக்டர்கிட்ட விடுவோம் இல்லையா? அது வரைக்கும் நம்ம ஏதாவது யோசிப்போம் அதை பற்றி. ஐயோ இப்படி கண் இருக்குது, இப்படி கால் இருக்குது, இதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுமே, சாப்பிட வர ஏதாவது தோணுமா? தோணாது. ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணும்போது அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அந்த மாதிரி சனி என்ன பண்ண போகிறார் இந்த தடவை? அவங்க முள் உடம்பையும் ஸ்கேன் பண்ணி உங்கள் சுகஸ்தானத்தை அப்படியே பார்வை செலுத்தி கண்ணை திறந்து உடம்புன்னு ஒன்று இருக்கியா கொஞ்சம் கவனிச்சுக்க அப்படின்னு உங்களுக்கு பாடம் புகுத்த போகிறாரு. கிளியர்? புரிஞ்சிச்சு இல்லை? ரொம்ப வந்து ஆயுளுக்கு பிரச்சனை வரும், ரொம்ப ஹெல்த்து அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் உடம்பை பார்த்துக்க வைக்கக்கூடிய சினாரியோ க்ரியேட் பண்ண போகிறார். அப்புறம் என்ன ஆகும்? நிறையா பேருக்கு ஏதாவது வியாதியில் மாட்டியிருந்தீங்கன்னா சரி பண்ண போகிறார். நிறையா பேருக்கு ஹெல்த் அவேர்னஸை க்ரியேட் பண்ண போகிறாரு. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு திடீர்னு வந்து மாரத்தானில் ஓடி ப்ரைஸ் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. நிறையா பேர் ஹெல்த் கான்சியஸ்குள்ளே வருவீங்க. நிறையா பேர் கொஞ்சம் அப்படியே ஓடி அப்படியே அந்த உட்கார்ந்த ஜோதிக்குள்ளே ஐக்கியமாவீங்க. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடு வேறு அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். இத்தனை ராகு வந்து உட்காந்துருக்கான். வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். யோக மார்க்கம் சித்த மார்க்கத்துக்குள்ளெல்லாம் பயணிப்பீங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை அப்படியே வாவ் சொல்லும் போதே சூப்பராக இருக்குது. நிறைய பிரபஞ்ச பேரொழியை தன்னகப்படுத்துவீர்கள். ஏன்னா தான் 7:30 ஓடினாலும் அதில் என்ன தான் வந்து இருந்தாலும் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் பெருசாக நெகட்டிவால, அடுத்த வருஷம் ஒரு 5 மாதம் பார்த்துக்கலாம், அதுக்குள்ளேயும் பாய் சொல்லிடலாம் நம்ம. ஏன்னா 5 வருஷம் வாங்காத அடியவா இந்த 2.5 வருஷத்துல நம்ம வாங்கிட்டு போகிறோம். நம்ம வந்து சொல்கிறதுக்கு சொல்லுங்கள், அதெல்லாம் போட்டாச்சு பக்கத்துக்கு ஒரு கையெழுத்தான்ற மாதிரி எதெல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து பறிச்சாச்சு. வேலையை பறிச்சாச்சு, உறவுகளை பறிச்சாச்சு, பணத்தை பறிச்சாச்சு, இன்பத்தை பறிச்சாச்சு, மானத்தை பறிச்சாச்சு, மரியாதையை பறிச்சாச்சு, வேறு என்னத்தை இனிமேல் இருக்குது? ஆனால் இந்த தடவை அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா குருவுடைய பார்வை ரொம்ப ரொம்ப நல்லா இருந்து சுபத்துவமாகி குருவை சனியை இயக்க போகிறார். ஸோ கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 4ல் விழுகிறது, 8ல் விழுகிறது, 11 இடத்துல விழுகிறதெல்லாம் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த லாபம் கிடைக்காம போகலாம். நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி தயவு செஞ்சு என்ன கமெண்ட்டில் கழுவி ஊற்றாதீங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு மேப்பை தான் கொடுக்க போகிறேன். கவனம். சனிப்பெயர்ச்சி பலன் ஆரம்பிக்கும் போதே நான் வந்து சொன்னது என்னென்னா, ஒரு கைடன்ஸ் மாதிரி, இந்த இடத்துக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இந்த சனிப்பெயர்ச்சி இதை பண்ணாமல் கூட போகும். நீங்கள் புனிதர்களாக இருக்கும்போது இது மட்டும் என்ன, இதுக்கு மேலேயுமே நல்லவையை கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அது எதை தீர்மானம் செய்ய போகுது? உங்களுடைய ஜனனகால ஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகுது. கண்டிப்பாக மீனாட்சியோட அருளில் எல்லாருக்கும் நல்லது தான் நடக்கும். இந்த தடவை கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கிருன்னு பிரீத் ப்ரொடக்ஷனில் வரும். சில பேருக்கு ஆட்டில் சம்மந்தப்பட்டு ஆஞ்சிவோ பண்ணுறதுக்கான சினாரியோ கிரியேட் பண்ணிவிடும்.
சில பேருக்கு வயிற்றில் கிட்னி ஸ்டோன் இருக்குது, கிட்னி இருக்குது, இறைஞ்சியாக இருக்குன்னு வயிற்றில் சர்ஜரி பண்ணக்கூடிய ஒரு அம்மாவோட உடலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். கும்பராசிக்காரங்க அம்மாவுடைய உடல்நிலை கண்டிப்பாக மஸ்ட்டு இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்த்துக்கணும். 2026 கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் பாத சனியாக வராரு. கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிகளில் கும்பராசிக்காரர்களும் ஒன்று. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடியவங்க, ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய தாய் தகப்பன் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மேலே பாசமாக இருக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. பொதுவாகவே இந்த 2.5 வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டம்தான் அடையணும், கஷ்டம்தான் அடையணும். பல துன்பங்களுக்கு ஆள்படக்கூடிய தருணங்களும் விரயங்கள் ஆகக்கூடிய தருணங்களும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலுக்கு உண்டான ஆப்போசிட்டாக நடந்து உங்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாக வரக்கூடிய தருணங்களும் உண்டு. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சட்ட சிக்கல்களும் வந்திருக்கக்கூடிய தருணங்களும் உண்டு. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 கவனம்தான் இருக்கணும். கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் தான். இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணணுன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்தாலும் ஒட்டுணர்ந்து இருக்கணும். உங்கள் மனைவி மக்களோட சந்தோஷமான ஒரு அமைப்பில் இருக்கணும். உங்கள் குடும்பத்தோட ஒட்டுணர்ந்து வாழ்ந்திருந்தால் தான் இந்த 2026 நீங்கள் பீட் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் ஒட்டுணர்ந்தே வாழ முடியாது. ஏன்னா உங்கள் ராசியில் ராகுன்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் இருக்கு. கும்பராசி ஆணா இருந்தால் உங்கள் மனைவி மேலே சந்தேகப்படுவீங்க. உங்களுடைய மனைவி மேலே சந்தேகப்பட்டு உங்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் நீங்கள் தான் அரவணைச்சு வாழ வைக்கணும். கும்பராசியில் பெண்கள் இருந்தால் உங்கள் கணவர் வீட்டு வழியில் சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. உங்களை ஏமாற்றுவாங்க உங்கள் வீட்டுக்காரர், உங்கள் மாமனார், உங்கள் மாமியார், இவங்கெல்லாம் உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆகக்கூடிய நேரமும் உண்டு. உயர்ந்த பதவியில் வரக்கூடியவங்களும் பதவியில் கூட பிரச்சனைகள் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு, ஒரு அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் இருந்தால் கூட அதில் ஒரு 7.5 வரும். உங்கள் சாம்ராஜ்யமே சரிஞ்சு போகும். அந்த மாதிரியான ஒரு தருணமும் உண்டு. கவனம் தேவை. கும்பராசிக்கார ஆணா இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். மனைவியோடைய சாபத்துக்கு ஆள்படக்கூடாது. மனைவியுடைய கோபத்துக்கு ஆள்படக்கூடாது. ஒட்டுணர்ந்து போகணும். இதுதான் உங்களுக்கு தேவையான ஒரு அமைப்பு. மற்றபடி ஒரு பிரச்சனை வராது. பாத சனின்னு கேட்டால் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு நோய் நொம்பலம் வரும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. உங்களுடைய ஜாயிண்ட் எல்லாமே பெயினாக வரும். இதுதான் பாத சனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கால் வச்ச இடம் நஷ்டமாகும். ஓகோன்னு இந்த நீங்கள் உச்ச நிலைமையில் இருந்தால் கூட தர டிக்கெட்டாக வரக்கூடிய நேரம் உண்டு. ஏமாத்தாதீங்க, ஏமாறாதீங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷமாக இருந்து வாழ்ந்து உங்கள் பிள்ளை குட்டிங்களோட சந்தோஷமாக இருந்தால் பாத சனி ஒன்றும் பண்ணாது. வெறுப்பு, மனைவி மேலே வெறுப்பு, பிள்ளை குட்டிங்க மேலே வெறுப்பு இருந்தால் நீங்களாக 7.5 இழுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. ஆனால் கோயில் கட்டணும்னு ஆசை இருக்கும், கும்பாபிஷேகம் பண்ணணும்னு ஆசை இருக்கும், தானம் தர்மம் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பல பேர் நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லணும்னு சொல்லக்கூடிய அங்கங்கள் வகிக்கக்கூடிய தருணங்கள் இருக்கும். எல்லாமே இருந்திருந்தா கூட இல்லறம் பற்றற்ற நிலையில் இருந்திருந்தா உங்கள் சாம்ராஜ்யம் சரிஞ்சு போகும். அதனால் கவனமாக இருக்கணும் கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்கார பெண்களை கேட்டால் நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஆண் ராசி மாதிரி
வாழ்க்கையை தெளிவான அமைப்பில் கொண்டு போகக்கூடிய தருணம் உடையவங்க கும்பராசிக்கார பெண்கள். 2026 கவனம் தேவை கும்பராசிக்கார ஆண்கள். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருந்து பல இடையூறுகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்பப்போ ராகு காலம் வருதோ அப்பப்போலாம் சாமி கும்பிடுங்க, சனீஸ்வரன் பகவானை வழிபடுங்க, உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. சிவாய நம்ம. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு இருந்து வாக்கிய கணித பஞ்சாங்க நடிப்பில் பயிற்சியாகி மீன ராசிக்கு வரப்போகிறாரு. என்ன பலன் செய்ய போகிறாருன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்காரர்கள் ஆகட்டும், அந்த மகர ராசிக்காரர்கள் ஆகட்டும், 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா சனி எனக்கு 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, அந்த சனி நடந்துகிட்ருக்குலாம் வந்து பயப்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நகைச்சுவையான விஷயம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் யாருன்னா சனி பகவான். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் வந்து அதிபதியாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து கும்பராசியோடைய அதிபதி சனி பகவான். சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்றது உங்களுக்கு பலம் தான் சொல்லப்போனால். உங்களுடைய என்ன சொல்கிறது, ஆத்ம பலத்தை பெருகக்கூடிய ஒரு காலம் தான் நம்ம சொல்லணும். அதை மறுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதாவது விரேச சனின்னு சொல்லுவாங்க இல்லையா, 7.5 சனி ஆரம்பிக்கிற அந்த முதல் 2 ஆண்டுகள் வந்து மகர ராசியில் இருப்பார். மகர ராசியும் அவருடைய சொந்த வீடு, அதாவது உங்களுடைய ராசிநாதனான சனி பகவானான சொந்த வீடாக தான் மகர ராசி. அப்போ அங்கே சனி வந்து அமர்றதும், உங்கள் ஜென்ம ராசியில் சனி வந்து அமர்றதும், அவர் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து அமர்றதும், இதெல்லாம் போக வேறு எங்கே இருந்தாலுமே வந்து சனி பகவான் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார் அப்படின்ட்டு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்களே உங்களுக்கு கெட்டது செஞ்சுக்க மாட்டீங்களா, அது மாதிரி தான். நம்மளே நம்ம கெட்ட செஞ்சுக்க மாட்டோன்ற மாதிரி, நம்மளே நம்ம விரல வச்சு நம்ம கண்ணை குத்திக்க மாட்டோன்ற மாதிரி சனி மகர ராசிக்கு கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக கெட்டது செய்ய மாட்டார். அதனால் கும்பராசிக்காரர்களாகட்டும் மகர ராசிக்காரர்களாகட்டும் கண்டிப்பாக பயப்படாதீங்க. கும்பராசிக்கு இப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். இப்போது கும்பராசிக்கு சனி பகவான் ராசிநாதனும் அவர் தான், விரயஸ்தானத்து அதிபதியும் அவர் தான். அவர் தனஸ்தானமான 2ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஜோதிட விதிப்படி வந்து 12ஆம் இடத்து அதிபதி விரயஸ்தானத்து அதிபதி 2ஆம் இடத்துக்கு வர்றது நல்ல தன யோகங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம விதியை மட்டுமே பெரும்பாலும் பார்த்துக்கிட்டே இருப்போம், ஆனால் விதி விலக்கை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ விதி விலக்கின் அடிப்படையில் நல்லது செய்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு அந்த பிரச்சனைலேருந்து மேலே வழியே இல்லை அப்படின்னு வந்து நம்ம முடங்கி உட்காந்துட மாட்டோம். இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வர்றது, கதவு எங்கே இருக்குது, உடச்சிட்டு வெளியே போகிறதுக்கு, திறந்துட்டு வெளியே வர்றதுக்கு அப்படின்னு நம்ம தேடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் விதி விலக்கு அப்படின்றது. விதி விலக்கு இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. விதி விலக்காக அவர் ராசிநாதனாகவே வந்துடுறாரு, அதனால நன்மை செய்வார். ராசிநாதன் 12ஆம் இடத்து அதிபதியாகவும் அவரே வந்து அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது, ஜோதிட விதிப்படி 12ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு வரும்போது நல்ல பொருளாதார புழக்கங்களும் முன்னேற்றங்களும் கொடுப்பாருன்றது தான் வந்து கும்பராசிக்கு நம்ம சொல்ல வேண்டிய பலன். இதை தவிர்த்துட்டு 2ஆம் இடத்துல இருக்கார் 7.5 சனி உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கொடுப்பாரு, பண பிரச்சனையை கொடுப்பார், சங்கடங்களை கொடுப்பாருன்னு சொல்கிறதுக்கு எந்த முகாந்திரமுமே கிடையாது. விதி விலக்குகள் தான் செயல்படுமே தவிர்த்து விதியை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதை மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு இன்னும் சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். சனி அமரக்கூடிய அந்த 2ஆம் இடம்னு சொல்கிறது வந்து மீன ராசி. உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடம் அது வந்து முழு சுபகிரகமான குருவுடைய வீடு. குருவுடைய வீட்டில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் போய் உட்காரும்போது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய அந்த குருவுடைய ஆதிபத்திய அவருடைய ஸ்தான பலன்கள் வந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை சூழலில் போய் அமர போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு நிம்மதியான ஒரு பாசிட்டிவான விஷயங்களை, அதாவது இது நாள் வரைக்கும் வந்து எதிர்மறையான சங்கட சூழல்கள் நபர்கள்லாம் வந்து விலகி ஒரு நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை சூழல், நிம்மதியான ஒரு இடம் இப்படின்னா ஒரு செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இது வந்து உங்கள் தொழில் சார்ந்தும் இருக்கலாம், உங்கள் இருப்பிடம் சார்ந்தும் இருக்கலாம். ஊர் விட்டு வேறு ஊர் மாறி போகிறது, இல்லை ஒரே ஊரில் வேறு ஒரு ஏரியாவுக்கு இடம் மாறி போகிறது, வேலையில் வந்து இன்னொரு வேலைக்கு நல்ல வேலைக்கு போகிறது, அல்லது வந்து நீங்கள் இருக்கிற வேலையிலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சூழல்கள் உருவாகிறது, இருக்க சிக்கல்கள்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை ஒரு தொழில் சூழல் அமைகிறது, இதெல்லாம் கூட நடக்க போகுது. அது போக முன்னாடி சொன்ன மாதிரி 12ஆம் இடத்து அதிபதியாக வந்து அவர் 2ஆம் இடத்துல வந்து அமரும்போது வந்து பொருளாதாரத்தில் நல்ல நிலை இருக்கும், தன்னிறைவு இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவருடைய சனியுடைய பார்வை, சனி வந்து 2ஆம் உங்கள் ராசி 2ஆம் இடத்துல இருந்து அவருடைய 3ஆம் பார்வை ரிஷப ராசியில் விழுகும். அதுக்கப்புறம் 7ஆம் பார்வையை அவர் வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பார்வை கொடுப்பார். மேலும் உங்களுடைய 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் சனியுடைய பார்வை கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 10 தொழில் ஸ்தானம். ஸோ வெளி இடங்களை வச்சு வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டு தொடர்புகள் மூலிமா, வெளி மாநில தொடர்புகள் மூலிமா உங்களுடைய தொழிலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கான நல்ல வாய்ப்புகளை வந்து சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்னு உங்கள் பார்வையில் இனிமேல் வந்து எந்த பக்கம் திரும்ப போகுதுன்னா, வெளி இடங்கள், வெளி மாநிலம் சொன்ன மாதிரி வெளியிடங்கள் மறைவு எதிர்ந்து நம்ம பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்களோ அதை பற்றி உங்களுக்கு ஐடியா இல்லாமல் இருந்துருக்கும். இதனால் நம்ம பிரச்சனையில் இருக்கும், சங்கடங்கள் இருக்கும் தெரியாமல் இருந்துருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக
இனி வர காலம் இருக்க போகுது அப்படின்றதையும் சொல்லலாம். இதுலேயும் சிறப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் இப்போ வந்து ராசிக்கு 5ஆம் இடமான மிதுன ராசியிலேருந்து உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்துட்ருக்காரு. ஸோ குருவுடைய பார்வை ராசி கிடச்சிக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். இதுக்கு அடுத்தது அவர் எங்கே வர போகிறான்றது இதோட இன்னும் முக்கியமான விஷயம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவானும் பயிற்சியாகிறார். பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதாவது உங்களுடைய ருண ரோக சத்ரு ஸ்தானம் மற்றும் உங்களோட சேவைகளை சொல்லக்கூடிய ஸ்தானமான 6ஆம் இடமான கடக ராசி வரப்போகிறார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அங்கே தான் குரு முழு உச்ச பலம் அடைகிறார். உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி உங்களுக்கு முழு பலம் பெறது உங்களுக்கு ராஜயோக காலம் அப்படின்றதே சொல்லலாம். அது போக தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சனி பகவானுக்கு அவருடைய பார்வையும் கொடுக்க போகிறார் குரு பகவான். ஸோ குருவோட பார்வையில் உங்களுடைய தனஸ்தானம் இருக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. அப்புறம் இன்னும் சிறப்பான யோகங்கள் தான். உங்களுக்கு நீங்கள் நினச்சதை செய்யலாம், நீங்கள் சொன்னது பலிக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு நிறைய ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு நபரை இனி வர உங்கள் பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுத்து, சார் நீங்கள் சொல்லுங்கள், மேடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்களுடைய வாக்கு பலிதத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அது போக வந்து குருவுடைய மன்னிக்கணும் திரும்ப போகிறேன். அதுபோக குருவுடைய பார்வைகள், இப்போ நம்ம சனியோட பார்வையில் பார்த்தோம்னா அது மாதிரி குருவுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்க போகுது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான விருச்சிக ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது. அது போக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான சுப விரயங்களை 12ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்குதுன்னா சுப விரயங்களும் கண்டிப்பான முறையில் இருக்கும். ராசிநாதனுக்கும் பார்வை இருக்கும், முன்னாடியே சொன்னேன். ஸோ இந்த வகையில் வந்து சுபகிரகமான குருவும் உங்கள் ராசிநாதன சனியும் சேர்ந்து இனி வர்ற காலத்தை உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பான நிலையில் கொண்டு போவாங்க அப்படின்றத வந்து நான் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா அப்படின்னு கீதையுடைய சாரத்தை எடுத்து அப்படியே கண்ணதாசன் எழுதியிருப்பார். இதுதான் எனக்கு கும்பராசியை பற்றி பேசுகிற போது தோன்றுகிறது. கும்பராசிக்கு கடந்த சில ஆண்டுகளாக ஹெல்த் இஷ்யூ, பிஸ்னஸில் ப்ராப்ளம், நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. அப்படி அனுபவிக்க வேண்டிய ஆட்களா நீங்கள்? வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தனிமையை மனசு விரும்பிச்ச, எவ்வளவு காலம் கண்ணீர் விட்டு கதறி இருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை நிம்மதி இல்லைங்க, நிம்மதி இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்கிடவே இல்லை. சரிங்க, அவர் என்னை புரிஞ்சுக்கிற காலகட்டம் வரும்போது பாருங்கள், வீட்டில் ஒரே பொருளாதார பிரச்சனைங்க. கடந்த சில வருஷமாகவே குடும்பத்தில் பொருளாதார திருப்தியாக இல்லை. கஷ்டப்பட்டு தாங்க பிஸ்னஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த பிஸ்னஸ் லாபமாகவே இல்லைங்க. என்னங்க இது? உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாதுனாங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கையால் எங்கள் வாழ்க்கை இருக்குது. இது என்னங்க அப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை, ஜென்மத்தில் சனி பகவான் இருந்தார். அதனால தான் நான் சொன்னேன், நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமான இல்லை, விதி செய்த குற்றம். இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களை பிடித்த ஜென்மச்சனி விலகி விட்டார். இவ்வளவுக்கும் சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி, மற்றவங்க அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் பண்ணலை. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம் உங்களுக்கு தானே தெரியும். மிகப்பெரிய கஷ்டத்தை நீங்கள் பட்டுட்டீங்க. இப்போ 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் சென்றிருக்கிறார். 2ஆம் இடம் என்பது அற்புதமான ஸ்தானம் சனி பகவானுக்கு. ஒரு பக்கத்தில் நன்மை தருவார், ஒரு பக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் உண்மை. டோட்டல் நல்லதுன்னு எடுத்துக்கிடக்கூடாது. ஏன்னா சனி ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும், பிள்ளைகளுக்கு சில ஹெல்த் இஷ்யூ இருக்கும், குடும்பத்தில் சில கருத்து மாறுபாடு இருக்கும். இதெல்லாம் இருக்குங்க, இன்னும் கூட கொஞ்சம் நாளைக்கு இருக்குங்க. நீங்கள் ஓவராக நம்ம தப்பிச்சிட்டோம்னா நான் சொல்லலைங்க, ஆனால் தாங்கக்கூடிய சக்தி இப்போ கிடைச்சிடும். பழைய துன்பங்கள் 90% நம்மளை விட்டு வெளியே போயிருக்கேன். பெரிய யோகங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2ல் சனி உட்கார்றாரு பாருங்க. 2ஆம் இடத்துல யாருக்கெல்லாம் சனி இருக்கிறதோ மிகப்பெரிய வாழ்க்கை அவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக கிடைக்கும். ஒருத்தர் சரியா உழைக்கலைன்னா கூட மூதாதையர் சொத்து இருக்கும், அப்பாவோட பையன் உட்காந்துக்கிட்டு இருப்பார். தந்தையுடைய வசதிகள் எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பார். நல்ல காரு பங்களான்னு ஆடம்பரமாக வாழ்வார். எனக்கு 2ல் சனி இருக்கு, அவர் ஒன்றும் உழைக்கலை, அவருக்கு எங்கெங்க வருமானம் வரும்னா குடும்பத்து வருமானம் ஒரு பெரிய அளவுக்கு ஆகியிருக்கும். அப்படி இல்லைன்னா உழைத்து வரக்கூடியவர்களை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் 2ல் இருக்கக்கூடிய சனி நல்ல காசை கொடுக்கும். இப்போது 2ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருகிறாருன்னு உடனேயே இந்த கும்பராசிக்காரர்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக பணத்தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க பாருங்க. அந்த பணத்தட்டுப்பாடுங்க வார்த்தை இன்னும் சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் பணம் வந்துருங்க அப்படின்னு நம்பிக்கை வந்திருக்கும், நம்பிக்கை வந்துடும். இப்போ பாருங்க, நீங்கள் சனி செய்யக்கூடிய மாயாஜாலத்தை பாருங்கள். இது நாள் வரைக்கும் உங்கள் நெஞ்சில் உட்காந்து உங்கள் தலைமையில் உட்காந்து பணமே இல்லையேன்னு பரிதவிக்க விட்ட உங்களை அதெல்லாம் காசு வந்துருங்க அப்படி நிமிர்ந்து உட்கார வச்சிருவாருங்க சனி பகவான். காசு பணம் வருங்க. இது நாள் வரை
உங்களுடைய மனைவி உங்கள் சொல் பேச்சை கேட்டு நடக்கவில்லை அப்படின்னா இன்னும் குடும்பம் தானங்க முக்கியம் அப்படின்னு உங்களுடைய மனைவி சொல்ல ஆரம்பிப்பார். உங்களுடைய கணவர் உங்களை பற்றியே கண்டுக்கிடவே இல்லை, பொருளாதார ரீதியாக உங்களுக்கு எதுவுமே செய்யலைன்னா இப்போ அள்ளி கொடுப்பார். இது நாள் வரைக்கும் கிள்ளி கூட கொடுத்துருக்க மாட்டார், இப்போ அள்ளி கொடுப்பார். நல்லா வசதியாக வாழ்ந்து கிடக்கக்கூடிய வழிமுறைகளை தருவார். இது எல்லாமே பொருளாதார ரீதியாக நீங்கள் உயர போகிறீங்க. ஆனால் உங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம். இந்த சனி பகவான் காலத்தில் மிக சுத்தமாக இருக்கணும். இன்னொன்று, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. கும்பராசிக்காரங்க புரிஞ்சுக்கிடுங்க, கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. இந்த சனி பகவான் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆஃபீஸில் கண்டிப்பாக ப்ரமோஷன் உண்டுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு புது ஜாப் ட்ரை பண்ணாலும் கிடைக்கும், ஆஃபீஸில் ப்ரமோஷன் உண்டு. உங்கள் வீட்டிலங்க இந்த 2 வருஷம் 2.5 வருஷத்துக்குள்ளே பாருங்கள், கல்யாணம் கூடி வந்துடும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், கல்யாணம் கூடி வந்துடும். நிறைய நல்ல செய்தி காத்திருக்குங்க. பிஸ்னஸில் பெரிய லாபம் இருக்குன்னே சனி பகவான் சொல்கிறாருங்க. இவ்வளவு நன்மைகளும் ஒட்டு மொத்தமாக நம்ம அடையணும். என்ன செய்தால் நமக்கு பெரிய வெற்றி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி. காஞ்சி காமாட்சிக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து புடவை சாற்றி அவளுக்கு வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். சனி பகவான் நம்முடைய ராசிக்கு என்ன பலன்களெல்லாம் தரப்போறாரு அப்படின்னு உங்களுக்கு நான் விவரமாக எடுத்து சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நம்முடைய ராசிக்கு இந்த சனி பகவான் எந்த கட்டத்தில் இருக்கார்? முதல்ல உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து இப்போ பார்த்துடணும். சுய ஜாதகத்தில் சனி பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நட்பு வீட்டில் இருக்காரா, பகை வீட்டில் இருக்காரா அப்படிங்கிறத முதல்ல கணக்கு பண்ணணும். இரண்டாவது, இந்த கோச்சார சனி பகவான் இப்போ மீனத்தில் இருக்காரே, சுய ஜாதகத்தில் அவர் எந்த கட்டத்தில் இருக்கார்? அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கும் இந்த சனி பகவானுக்கும் இடையில் எவ்வளவு டிகிரிகள் அமைகிறது, என்ன ஆங்கிளில் இவர் இருக்கார், அதை பொறுத்து தான் இவர் நன்மை தருவாரா தீமை தருவாரா நம்ம முடிவு பண்ணிட முடியும். இந்த சனி பகவானுக்கு மந்தன்னு பேர். நிதானமாகத்தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர். இவருக்கு சனீஸ்வரன் அப்படிங்கிற பேர் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பெயர் சனைஸ்வரன். சனைஸ்வரன், சனைஸ்வரன் என்றால் ஒரு காலை ஊன்றி நடப்பவர் அப்படின்னு அர்த்தம். ராமாயணத்தில் கூனிங்கிற ஒரு பாத்திரம், ராமர் மீது அவள் கொண்ட வெறுப்பு. சின்ன வயசில் ராமபுரான் கோலி விளையாடுகிற போது அந்த கோலி குண்டை அவள் மீது எரிந்து விட்டாருங்கிற கோபத்தில் இருக்கக்கூடிய கூனி ராமாயணத்தின் போக்கையே மாற்றுகிறாள். ராமனை அரசாட்சிக்கு வரக்கூடாது, அதற்காக கைகேயிக்கு தூபம் போடுகிறாள். ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஐடியாவை சொல்லி கொடுத்தவளே கைகேயிக்கு சொல்லி கொடுத்து ராமபுரான் வாழ்க்கை போக்கையே மாற்றியவள் கூனி. அவள்தான் ராமாயணத்தில் வரக்கூடிய சனி. மகாபாரதத்தில் சகுனின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த சகுனி தான் சனி. மகாபாரத போக்கையே மாற்றியவர். நியாயமாக தர்மருக்கு கிடைக்க வேண்டிய நாடு, பஞ்சபாண்டவர்கள் கிடைக்க வேண்டிய நாடு கிடைக்காதபடி செய்தவருக்கு சூதாட்டம் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து மகாபாரத அமைப்பையே மாற்றியவர் சகுனி. ஆகவே தான் சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்கன்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இந்த சனி பகவான் பல்வேறு ரூபங்களிலே மனித வாழ்க்கையிலே புகுந்து கொள்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்கன்னா இந்த சனி காலத்தில் காலை கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும். ஏன்னா கால் விரல்கள் மூலம்தான் அவர் பரவுகிறார். பலருக்கு நரம்பு பிரச்சனை, உடம்பு பிரச்சனையெல்லாம் கொடுத்துடுறார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுங்க, நாங்கள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னா நீங்கள் சனி பகவானை ஆராதியுங்கள், கொண்டாடுங்கள். உங்களை நல்ல முறையில் அவர் காப்பாற்றுவார்.